தேடுறாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது பிலிப்பியரின் புஸ்தகத்துல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா அவருக்குள்ள என்னென்ன விருப்பம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் ஜனம் இப்படித்தான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆபிரகாமை பத்தி ஏன் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்றாரு, அவங்க அதை தேடல, இந்த உலகத்துக்குரிய நகரத்தை தேடல, தேவன் கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை தேட. தரிசனத்தில் வெளிப்படுகிறது, ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இந்த தேவன் வல்லமை உள்ளவர், மகிமையானவர், இவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறாரு. அப்போ அவர் உண்டாக்கின நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேங்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள வந்ததுனால அவர் அதை அல்ல, பரம தேசத்தை நாடினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பரலோக ராஜ்யத்தை என்னைக்கு நீங்க முன் வச்சு ஓடுறீங்களோ கர்த்தர் உங்களை ஆபிரகாம் மாதிரி பார்ப்பாரு.